அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியுமே வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய மிக ஃபேமஸான விஐடி கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியாவோட ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகம். பொறியியல் படிப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வச்சு நம்பர் 1 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, தட் மீன்ஸ் டீம்டு டு பி யூனிவர்சிட்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா விஐடின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் விஐடினா வந்து அவங்க வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அவங்க இன்ஜினியரிங் இல்லாமையும் நிறைய கோர்சஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த வீடியோலேயே வந்து பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி பிபிஏ ஜாயின் பண்ணுறது, பிகாம் ஜாயின் பண்ணுறது, பிஎஸ்சி, தென் வந்து பிசிஏ கோர்சஸ் இதெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். அதே மாதிரி இன்னும் வேறு என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்சஸ். ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்சஸை வந்து விஐடியும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஐடியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர், எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் தான் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னா நம்ம எல்லாருமே போகிற ஒரு பல்கலைக்கழகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், டிஎன்ஏயுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே ஒரு 18 கவர்மெண்ட் காலேஜும் 28 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்து அங்கே வந்து சீட்டு வந்து கம்மியாக இருக்கிறனால கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி சேர முடியாமல் போயிடுது. ஸோ அது இல்லாமல் மாணவர்கள் அந்த டிஎன்ஏக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் அவங்க வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்சஸும் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ விஐடிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ், பிஎஸ்சி வித் ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் கோர்ஸுங்கிறது அவங்களுமே வந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அக்ரிகல்ச்சர் காலேஜையே வந்து அவங்க பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வயல் அப்படின்னு சொல்கிறாங்க. வயல்னா விஐடி ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்னோவேஷன்ஸ் அண்டு அட்வான்ஸ்டு லேர்னிங் அப்படிங்கிற இந்த கல்லூரியில் வந்து இவங்க வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருங்கிற கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத தேவையில்லை. விஐடியிலுமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுத வேண்டாம், உங்களுடைய 12ஆம் வகுப்போட மதிப்பெண்கள் மட்டும் பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் கண்டிஷனாக என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட்டுங்கிறது அவங்க வந்து 1/7/2005 முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மெயினாக கன்சிடர் பண்ணுறதே எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கன்சிடர் பண்ணுறதே என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் +2 மதிப்பெண்கள் மட்டும் போதும். அந்த +2ல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 70% மதிப்பெண்கள் வந்து வாங்கியிருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் கம்பல்சரி, கெமிஸ்ட்ரி கம்பல்சரி, அண்டு மேக்ஸ் இல்லைன்னா பயாலஜி இல்லைன்னா அக்ரிகல்ச்சர், இந்த 3 சப்ஜெக்டை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதே ஜேஎன்கே உங்களோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கவங்களாம் 60% வந்து வாங்கியிருந்தாலே போதுங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்போட மதிப்பெண்கள், அந்த மதிப்பெண்கள் வச்சு அப்ளை பண்ணுறப்ப யாரெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி அப்ளை பண்ணுறாங்களோ அதோட ரேங்க் லிஸ்ட்டை வச்சும் ப்ளஸ் இங்கே எத்தனை சீட்ஸ் இருக்குங்கிறத வச்சும் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீட்டு தரதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா admissions.vit.ac.in/UG அப்ளிகேஷன்ஸ்னு போனீங்கனாலே அங்கே பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நம்ம காமனான ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டரில் வந்து உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். அங்கேருந்து ஓடிபி நம்மளுக்கு வந்து மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் திருப்பியும் கொடுக்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் க்ரியேட் ஆகும். அந்த லிங்க்கில் போய் உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். இந்த கவுன்சிலிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங் தான் போகும்.
ஸோ அங்கே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் ஒன்று தேவை, அதாவது உங்களை பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ரெண்டாவது 12th ஸ்டாண்டர்டோட ஹால் டிக்கெட், 12th ஸ்டாண்டர்டோட மார்க் ஸ்டேட்மெண்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் தேவைப்படும். இது எல்லாமே எப்போ சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் விஐடியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த விஐடி பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது 3 கேட்டகரியாக வச்சுருக்கிறாங்க. கேட்டகரி 1, கேட்டகரி 2 மற்றும் கேட்டகரி 3ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து டியூஷன் ஃபீங்கிறது, அதாவது ஒரு வருடத்திற்கு டியூஷன் ஃபீங்கிறது 1,10,000 ரூபாய் சொல்கிறாங்க. காசு அண்ட் டெபாசிட்டுங்கிறது 5,000 ரூபாய், 1,15,000 ரூபாய். இது வந்து கேட்டகரி 1ல் வரக்கூடிய மக்களுக்கு. அடுத்து கேட்டகரி 2. ஸோ கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் அவங்களோட டியூஷன் ஃபீங்கிறது 1,95,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஆகுங்க. கேட்டகரி 3 பொறுத்த வரைக்கும் 2,25,000 ரூபாய் ப்ளஸ் காசு அண்ட் டெபாசிட் கூட சேர்த்து 2,30,000 ரூபான்னு சொல்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மிஷன்ஸ் டைமில் சப்மிட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதியாக வந்து பார்த்திங்கன்னா May 31, 2025 சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய 12ஆம் வகுப்போட ரிசல்ட்ஸுங்கிறது மேக்ஸிமம் May 5ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. May 5, 6 இந்த தேதிகளில் வரும். ஸோ இது வந்ததுக்கப்புறமேல்ட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி அப்ளை பண்ணால் போதும். இல்லை இப்போயே அப்ளை பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டு டாக்குமெண்ட்ஸை மட்டும் அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ இது வந்து இதில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் விஐடியில் படிக்கிறதுக்கான ஒரு வழி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்சஸ். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் மற்றும் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் அவங்களோட பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.